சேலம் மாவட்டம் கருமந்துறையில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் கலப்பின பசுக்கள் ஆராய்ச்சி மையம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் புதிதாக கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா இன்று நடைபெற்றது. ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா வளாகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அவர், அதிகளவில் பால் உற்பத்தியை தரும் பசுக்களை உருவாக்க ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 40 லிட்டர் வரை பால் கறக்கும் கலப்பின பசுக்களை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும், சேலம் மாவட்டம் கருமந்துறையில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் கலப்பின பசுக்கள் ஆராய்ச்சி மையம் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தற்போது 15 லிட்டர் வரை நாள் ஒன்றுக்கு பசுக்கள் பால் தருவதாகவும், இதனை உயர்த்துவதன் மூலம் ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகளின் பொருளாதாரம் மேம்பாடு அடையும் என்றும், நவீன விஞ்ஞான முறையில் கால்நடை வளர்ப்பினை மேம்படுத்த அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இதன் ஒரு பகுதியாக ஊட்டியில் 46 கோடி ரூபாய் மதிப்பில் கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். அம்மா எண்ணி நான் பெறாத அந்த பெண் குழந்தையும் நல்ல வாழ்வு வாழ வேண்டுவதற்காக திருமண உதவி திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 12,51,000 பேருக்கு கொடுத்து அவர் வாழ்விலே ஒளியேற்ற வேண்டிய அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுய உதவி குழு, இன்றைக்கு பெண்கள் சொந்த காலிலே நிற்க வேண்டும், அவர் சொந்தமாக தொழில் துவங்க வேண்டும் அப்படின்னு அம்மா எண்ணி இன்றைக்கு சுயதொழில்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுயதொழில்களுக்கு சுமார் 82,000 கோடி இன்னைக்கு வங்கி இணைப்பு கடன் கொடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். திமுக 8,000 கோடி தான் கொடுத்திருந்தாங்க. 8,000 கோடி அது 10 மடங்காக உயர்த்தி இன்னைக்கு பெண்கள் வாழ்விலே திறக்க வேண்டும், ஏற்றப்பட வேண்டுவதற்காக நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு 82,000 கோடி இந்த மகளிருடைய முன்னேற்றத்திற்காக வங்கி இணைப்பு கடன் கொடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல இன்றைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் கூட 13,840 குழு இருக்குது. 1,66,080 பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க. இந்த 1,66,000 பேரும் ஒவ்வொருத்தரும் 10 ஓட்டு நீங்க வாங்கினா கூட கிட்டத்தட்ட 10 லட்சம் ஓட்டுக்கு மேல கிடைக்கும். நம்முடைய வேட்பாளர் உங்களுடைய முயற்சியால் வெற்றி பெற்றுவாங்க. அதை சாதிக்கக்கூடியவர்கள் பெண்கள், நினைத்தால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் பெண்கள். அந்த பெண் சமுதாயம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இவ்வளவு திட்டங்களும் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த மாவட்டம் தான் முதலமைச்சர் மாவட்டம் என்ற பெயரை நான் இந்த மாவட்டத்திற்கு செல்லாத இடமே கிடையாது. அனைத்து இடங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி வழங்குவேன் என்று சொன்னார்கள். அந்த வாக்குறுதியின்படி அம்மாவர்களுடைய வழங்கினார்கள். அதை கொடுப்பதற்கு கிராமமாக நான் இந்த மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து வந்து உங்களை சந்தித்து உங்களுக்கு அம்மா கொடுக்கப்பட்ட பொருளை வழங்கினேன். அம்மாவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள். இன்றைக்கு பெண்கள் இரவு பாராமல் உழைக்கின்றார்கள். காலையிலே வேலைக்கு சென்று மாலையிலே வந்து பணியாற்ற வேண்டும். அப்படி சுமையாக இருக்கின்ற அந்த பெண்களுக்கு சுமையை குறைக்க வேண்டுவதற்காக அந்த இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி, அங்கேயே மருத்துவ சிகிச்சை அளிக்க வைப்பதற்காக அம்மாவுடைய தமிழ்நாடு 2,000 அம்மா மினிக்கிளினிக் துவங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து நம்முடைய சேலம் மாவட்டத்தில் சுமார் 104 அம்மா மினிக்கிளினிக் திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். 104 அம்மா மினிக்கிளினிக் வரலாற்று சாதனையோட அரசு படைத்திருக்கிறது. அதற்கு அம்மா மினிக்கிளினிக்கிலே தலைவலி காய்ச்சல் சீயமாக இருந்தால் உடனடியாக அம்மா மினிக்கிளினிக் சென்று அங்கே சிகிச்சை பெற்றிருக்கோம். ஒவ்வொரு அம்மா மினிக்கிளினிக்கிலும் ஒரு MBBS டாக்டர்
பார்த்து ஒரு மருத்துவ உதவியாளர் இருப்பாங்க. உனக்கு ஏதாவது நோயை இருக்கா அந்த ஒரு சிகிச்சை பண்ணுறது, செழிப்போடு வாழ வேண்டும், சுகாதாரத்தோடு வாழ வேண்டும் அப்படி என்று மாநிலம் புரட்சி தலைவர் அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த திட்டமும் இன்றைக்கு சிறப்பாக இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 25 லட்சம் தாய்மார்கள் பெற்றிருக்கின்ற குழந்தைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைய அரசு இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற செய்தி அதே போல இன்றைக்கு கருவுற்ற தாய்மார் இன்றைக்கு அவருடைய நலனை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சித்த மருத்துவம் அடங்கிய அம்மா மகப்பேறு சஞ்சீவ பெட்டகம் 1,07,00,000 பேர் கொடுத்திருக்கிறோம். அதையும் நாங்கள் தான் கொடுத்துருக்கிறோம். அதோட 2016 சட்டமன்ற தேர்தலை நீதியம் புரட்சி தலைவர் அம்மா தெரிவித்தாங்க, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. உழைக்கும் மகளிருக்கு தமிழ்நாடு முழுவதும் 3 லட்சம் மகளிருக்கு மாநில அம்மா இருசக்கர வாகனம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. 4 அம்மாவில் துரதிருஷ்டவசமாக மண்ணிலிருந்து மறைந்தாலும் 4 அம்மாவுடைய அரசு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுவதாக இந்த வரை 2,94,000 உழைக்கும் மகளிருக்கு மாநில அம்மா இருசக்கர வாகனம் அரசாங்கம் என் தலைமையில் இருக்கிற அம்மாவுடைய அரசாங்கம் ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்தார்களா? சொல்லுங்களா? ஏழைகள், எளியோர், ஒடுக்கப்பட்டோர், தாழ்த்தப்பட்ட மக்களை ஏற்றும் மிக அம்மாவில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். காலையிலே இன்னைக்கு நம்முடைய பணிக்கு சென்று உழைப்பாங்க, மாலையிலே இருந்து சமையல் செய்ய வேண்டும். எவ்வளவு கஷ்டம் இருப்பாங்க. வீட்டு வேலையும் செய்யணும், வீட்டில் இருக்கிற மக்களையும் காப்பாற்ற வேண்டும், வேலைக்கு சென்று. அப்படி அந்த சுமையை தாங்க முடியாத என்று எண்ணிதான் அந்த அம்மாவுடன் இங்கே இருக்கின்ற பெண்கள் அந்த பெண்களுடைய வலுவை குறைப்பதற்காக கொண்டு வந்த அற்புதமான திட்டம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இப்படிப்பட்ட திட்டம் பண்ணாங்க. காலத்தால் அளிக்க முடியாத திட்டத்தை கொண்டு வந்து அந்த அம்மாவில் அத்தனை பெண்கள் உள்ளத்தை நிறைவேற்றுகிறாங்க. அந்நிய மிச்சியை கத்துனா அம்மா ஞாபகம் வரும், இறைகளை தட்டினா அம்மா ஞாபகம் வரும். மின்விசிறி காலை இருந்து மாலை வரை கடினமா பாடுபட்டு உலகின் பொழுது மின்விசிறி இயக்கின்ற பொழுது அம்மா ஞாபகம் வரும். சுகமான காற்று, அந்த காற்றை கொடுத்த தலைவி இளைய புரட்சி தலைவி அம்மா. சோதனையான நேரம். இன்றைக்கு தொழிலாளிகளுக்கு வேலை கிடையாது. அப்படி வேலை இல்லாமல் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில், அப்படி வாழ்வாதாரம் இழந்து இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அவருக்கு பாதிக்கக்கூடாததற்காக அம்மாவுடைய அரசாங்கம் கிட்டத்தட்ட 5 மாத காலமாக விலையில்லா அரிசி ரேஷன் கடையில கொடுத்தோம், விலையில்லா எண்ணெய் கொடுத்தோம், விலையில்லா சக்கரை கொடுத்தோம், விலையில்லா பருப்பு கொடுத்தோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்து வாழ்வாய் எந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வழித்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் இந்தியாவில். அதே போல இன்றைக்கு கற்பிணி தாய்மார்களுக்கு 2016 மாநில புரட்சி தலைவர் அம்மாவும் தேர்தல் நேரத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அப்பொழுது தெளிவுபடுத்தினாங்க, ஏழை கர்ப்பிணி பெண்கள், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் நன்றாக வளர வேண்டும். அவர்கள் அப்படிப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உதவித்தொகை 12,000 18,000 உயர்த்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டார்கள். நான் அம்மாவுக்கு மறைந்தாலும் அம்மாவுடைய அரசு அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றிய உதவ 12,000 உதவித்தொகை 15,000 உயர்த்தி அளித்த அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிற சட்டம் ஏற்று. அதே போல இன்னைக்கு திரு ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பேசிட்டு இருக்கார், ஊரா போயிட்டு இருக்கார். 2019 இதே போலதான் கையாண்டார். ஊரா போனாரு. வீடு கட்டும் திட்டம் இங்கே மக்கள் நிறைந்திருக்கின்றனர். பல பேருக்கு நிலம், சொந்த நிலம் கிடையாது, வீடு கிடையாது. அப்படி நிலம் இல்லாமல் வீடு இல்லாமல் இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கு அம்மாவுடைய அரசு சொந்தமாக நிலமாகி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். கிராமத்திலிருந்து நகரம் வரை அனைத்து மக்களுக்கும், ஏழை மக்கள் நிலம் இல்லாமல் வீடு இல்லாமல் இருக்கின்ற கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற நம்முடைய மக்களுக்கு அம்மாவுடைய அரசாங்கம் சொந்தமா நிலம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஆக என்னுடைய லட்சியம் வீடு இல்லாத மக்களே தமிழகத்தில் இருக்கக்கூடாது. ஏழை என்று சொல்
செய்வோம்.